ஆச்சாரியர் சாணக்கியர் மற்றும் கயா இருவரும் கிரேக்க படை வீரர்களின் ஆக்கிரமிப்பு பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது டிமிட்ராஸ் போன்ற வலிமை மிக்க கிரேக்க வீரனை ஒரு சிறிய படையை வைத்துக்கொண்டு செந்தூரனால் தோற்கடிக்க முடியாது என்று நினைத்து அவள் கவலைப்பட்டாள். அவளுடைய மனதில் இருப்பதை புரிந்து கொண்ட ஆச்சாரியர் ஒரு ரகசிய புன்னகையுடன், இந்த நெருக்கடிக்கு விரைவில் ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் என்று அவளை சமாதானம் செய்தார். அதன் பிறகு கயா எதுவும் பேசவில்லை. ஆச்சாரியரை வணங்கிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். ஆனால் வியாபாரி மோகனதாசனால் அவ்வாறு அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர் குழப்பத்துடன், மன்னிக்கவும் ஆச்சாரியரே, உங்களிடம் ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தால் நீங்கள் எதற்காக செந்தூரனை ஆபத்தில் தள்ளுகிறீர்கள் என்று கேட்டார். மோகனதாசனின் வார்த்தையை உடனே எதிர்த்து ஆச்சாரியர், இல்லை மோகனதாசரே, இந்த நேரத்தில் சந்திரகுப்தன் மட்டுமல்ல, மகதத்தில் உள்ள ஒவ்வொரு போர் வீரனுக்கும் மிகப்பெரிய படையை எதிர்கொள்ளும் அளவிற்கு தைரியம் இருக்கிறது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். எதிரியின் முன்னால் நம் வலிமையை காட்டும் பொழுது அவர்களுடைய மன உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமடையும். தற்பொழுது நம்மிடம் மிகப்பெரிய அளவில் போர் வீரர்களோ அல்லது தளபதியோ இல்லை என்றாலும் டிமிட்ராஸ் மட்டுமல்ல, பேரரசர் அலெக்சாண்டரே வந்தாலும் கூட அவர்களை நாம் தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய வலிமையை அவர்களிடம் நாம் நிரூபிக்க வேண்டும் என்று கூறினார். நீங்கள் சொல்வது அனைத்தும் சரிதான் ஆச்சாரியரே. தற்பொழுது நாம் போரசிடம் உதவி கேட்டால் என்ன? நம்முடைய நேச நாட்டு அரசர்களின் படைகள் கூட அவருடைய நாட்டில் நிலை கொண்டுள்ளன. எனவே இந்த நெருக்கடியான நேரத்தில் அவர்களுடைய உதவியை நாம் நாடினால் நமக்கு உதவியாக இருக்கும் அல்லவா என்று மோகனதாசன் கூறினார். அவர் கூறியதை கேட்ட ஆச்சாரியர் சற்று ஏமாற்றத்துடன், இல்லை, தற்போது அதற்கு வாய்ப்பில்லை. ஆமாத்தியரும் செலூக்கஸும் சேர்ந்து மகத நாட்டையும் சிந்து நாட்டையும் 2 தனித்தனி போர்களுக்குள் தள்ளி இருக்கிறார்கள். போரஸ் மன்னரால் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவர்கள் வேண்டுமென்றேதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மை சிக்க வைத்திருக்கிறார்கள். டிமிட்ராஸ் தந்திரத்தில் சிக்கிக்கொண்ட போரஸ் இந்து குசமலையில் தன்னுடைய படையினருடன் இருக்கிறார். ஏனென்றால் ஒருவேளை இன்னும் அதிக அளவில் கிரேக்க வீரர்கள் அங்கிருந்து வரக்கூடும் என்று அவர் அஞ்சுகிறார். ஆனால் செலூக்கஸ் அவ்வளவு முட்டாள் கிடையாது. தற்பொழுது அவர் தன்னுடைய படையினருடன் இந்து குசமலை வழியாக வரமாட்டார். காரணம், அங்கு போரஸ் தன்னுடைய படையினருடன் இருப்பது அவருக்கு தெரியும். போரஸை எதிர்த்து அவர்களால் வெற்றி பெற முடியாது என்று செலூக்கஸுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கிரேக்கர்கள் வேறு ஏதேனும் வழியாக சிந்து நாட்டிற்குள் நுழையலாம். இதை போரஸ் முன்கூட்டியே கணிக்கவில்லை என்றால் அவர் பெரும் அழிவை சந்திக்க நேரிடும் என்று ஆச்சாரியர் கூறியதை கேட்டவுடன் மோகனதாசனின் முகத்தில் கவலை தோன்றியது. இதற்கெல்லாம் காரணம் அந்த பொல்லாத அரக்கன் ஆமாத்தியர்தான். அவருடைய மனம் எப்பொழுதும் குறுக்கு வழியில்தான் வேலை செய்யும் போலிருக்கிறது. செலூக்கஸின் உதவியை பெற்றதன் மூலம் அவர் மகத நாட்டை மட்டுமல்ல, சிந்து நாட்டையும் போர் அபாயத்தில் சிக்க வைத்திருக்கிறார் என்று மோகனதாசன் தன் மனதுக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். பின்பு ஆச்சாரியரை பார்த்து, நான் இவ்வாறு சொல்வதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியரே. அப்பொழுதே நீங்கள் பேரரசர் சந்திரகுப்தர் கூறியதை கேட்டிருக்க வேண்டும். அந்த தந்திரக்கார ஆமாத்தியரை உயிருடன் விட்டு நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள். சந்திரகுப்தரை மகதத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி விட்டீர்கள். ஆனால் அன்று முதல் அந்த ஆமாத்தியர் உங்களை ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவனுடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு நரம்பிலும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் பழிவாங்கலும் மட்டுமே இருக்கிறது. அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கோபத்தில் மோகனதாசனின் மீசை துடித்தது. அது மட்டுமல்ல, அந்த அயோக்கியன் என்னை பகடைக்காயாக பயன்படுத்தி அரண்மனைக்குள் நுழையவும் முயற்சி செய்தார். அதில் தோல்வியுற்ற அவன் மணிக்கேதுவையும் அவருடைய தந்தையையும் ஏமாற்றி விஷக்கண்ணியான தன்மையாவின் உதவியுடன் பேரரசர் சந்திரகுப்தனை கொல்ல முயற்சி செய்தார். அதிலும் தோல்வி அடைந்ததால் அங்கிருந்து ஓடி தற்பொழுது காந்தார நாட்டு மன்னன் ஹம்பியிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறார். அவருக்கு நேரம் நன்றாக இருக்கிறது போல் இருக்கிறது. அதனால்தான் செலூக்கஸும் தன்னுடைய மகள் ஹெலனாவை தேடி காந்தாரம் சென்று இருக்கிறார். நாம் அனைவரும் யோசிக்க முடியாத அளவுக்கு ஆமாத்தியர் இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று மோகனதாசன் கூறினார். அவர் கூறிய வார்த்தைகளை பொறுமையாக கேட்ட ஆச்சாரியர், ஆமாத்தியர் விஷயத்தில் என்னுடைய கணிப்பு தவறிவிட்டது என்பது உண்மைதான் மோகனதாசரே. ஆனால் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் இந்த ஆமாத்தியர் மனம் மாறுவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவருடைய மனதில் வெறுப்பின் விதை ஆழமாக ஊடுருவி இருக்கிறது. ஆமாத்தியரின் அதிர்ஷ்டம் என்றென்றும் நிலைத்திருக்காது. அவரும் ஒரு நாள் தன் கர்மாவின் பலனை அடைவார். நிச்சயம் அது நடக்கும் என்று ஆச்சாரியர் உறுதியான குரலில் கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் வியாபாரி மோகனதாசனின் கோபம் ஓரளவு குறைந்தது. அவர் ஆச்சாரியரிடம் அனுமதி பெற்று அங்கிருந்து கிளம்ப போனார். அப்பொழுது திடீரென்று ஏதோ நினைத்துக் கொண்டவர் போல, ஆச்சாரியரே, சம்புநாதரிடமிருந்து ஏதேனும் தகவல் வந்ததா? இளவரசி நந்தினியை நினைத்து எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று கூறினார்.
ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்ட ஆச்சாரியர், நானும் தற்பொழுது அதே மனநிலையில் தான் இருக்கிறேன் மோகனதாசரே. ஆனால் இதுவரை சம்புநாதரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. தற்பொழுது காத்திருப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்று கூறினார். அதே நேரம்தான் சம்புநாதர் தன்னுடைய படையுடன் தொடர்ந்து அதே கடல் பாதை வழியாக, அதாவது மன்னர் ஹம்பியின் கடற்படையினர் தளபதி சென்ற அதே பாதையில் முன்னேறி சென்று கொண்டிருந்தார்கள். வெகு தொலைவில் பராந்தக தீவின் கரைப்பகுதி தெரிந்தது. ஆனாலும் அதை அடைய இன்னும் நீண்ட நேரமாகும். கப்பலில் முன்பகுதியில் நின்று கொண்டிருந்த சம்புநாதர் மிகவும் பொறுமை இழந்து காணப்பட்டார். அப்பொழுதுதான் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ஒரு பெரிய போர்க்கப்பல் சம்புநாதரின் கண்களுக்கு தெரிந்தது. அதன் பாய்மரத்தின் நுனியில் ஏற்றப்பட்டிருக்கும் கொடியை அவர் கவனித்தார். உடனே அவர் முகம் மாறியது. தன்னுடைய படை வீரர்களை பார்த்து, கவனமாக இருங்கள், காந்தார நாட்டு போர்க்கப்பல் சிறிது தொலைவில் நின்று கொண்டிருக்கிறது. கடற்கொள்ளையர்களுடன் போர் புரிவதற்கு முன் நாம் ஹம்பியின் படை வீரர்களுடன் சண்டையிட வேண்டியிருக்கும் என்று கூறினார். அவர்களுடைய கப்பல் காந்தாரா நாட்டு கப்பலை நெருங்கியவுடன் அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் காந்தார நாட்டின் போர்க்கப்பலில் ஒரு வீரன் கூட இல்லை. மாறாக அந்த கப்பலும் அசையாமல் ஒரே இடத்தில் தள்ளாடி கொண்டு நின்று கொண்டிருந்தது. அதை போர் வீரர்களும் கவனித்தார்கள். ஒரு வீரன் சம்புநாதரிடம், தளபதி, அங்கே பாருங்கள், அந்த போர்க்கப்பலில் ஒரு வீரர் கூட இல்லை. அவ்வளவு ஏன், மாலுமி கூட அதில் இல்லை. அந்த கப்பலில் யாரும் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று கூறினார். அதை பார்த்த சம்புநாதர் இன்னும் உன்னிப்பாக அந்த கப்பலை பார்த்தார். அப்பொழுது இன்னொரு வீரர், அனைவரும் அங்கே பாருங்கள், அந்த போர்க்கப்பல் இன்னொரு கப்பலுடன் திருகுகள் மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பல் தற்பொழுது மூழ்கிக் கொண்டிருக்கிறது என்று உரத்த குரலில் கூறினார். சம்புநாதர் அந்த போர் வீரன் சுட்டிக்காட்டிய திசையை பார்த்தார். உடனே அவர் தன்னுடைய கப்பலை விரைந்து செல்லுமாறு உத்தரவிட்டார். அந்த போர்க்கப்பலை நெருங்க நெருங்க அந்த இடத்தில் இருந்த தண்ணீர் முழுவதும் சிவப்பு நிறத்தில் இருப்பதை அவர் கவனித்தார். இன்னும் அருகில் நெருங்கிய பொழுது அங்கு ஏகப்பட்ட உயிரற்ற சடலங்கள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பதை அவர் கவனித்தார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவர் தன் வீரர்களை பார்த்து, இங்கே ஒரு கடுமையான போர் நடந்திருக்கிறது. இதில் காந்தார படை வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கலாம். அதனால்தான் இந்த போர்க்கப்பல் யாரும் இல்லாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், அந்த மிதக்கும் பிணங்களில் கடல் கொள்ளையர்களின் சடலங்களும் இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது கடற்கொள்ளையர்களுக்கும் காந்தார போர் வீரர்களுக்கும் இடையில் கடுமையான யுத்தம் நடந்திருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உடனே அவருக்கு நந்தினியின் ஞாபகம் வந்தது. அவளை நினைத்து அவர் கவலைப்பட ஆரம்பித்தார். மறுபுறம் சந்திரகுப்தனும் உக்கிரசேனரும் புஷ்பநாதனின் தனி அரண்மனையை வந்தடைந்தனர். அரசரின் படைத்தளபதி அவர்களை அரண்மனையின் வாசலில் விட்டுவிட்டு திரும்பிவிட்டார். வாசலில் 4 காவலர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் 4 பேரும் பணிவாக குனிந்து இருவரையும் வணங்கிவிட்டு அரண்மனையின் கதவை திறந்தார்கள். அவர்கள் இருவரும் அரண்மனை வாசலுக்குள் காலடி எடுத்து வைத்தவுடன் மனதை மயக்கம் ஒரு நறுமணம் அவர்களை தழுவியது. உடனே இருவரும் சுற்றிலும் தங்கள் கண்களை சுழல விட்டார்கள். அந்த இடத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அதில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கின. அந்த வாசனைதான் காற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் உயர்ந்த மரங்களால் சூழப்பட்ட அந்த தோட்டம் பார்க்கவே மிகவும் செழுமையாக இருந்தது. அந்த தோட்டத்தை கண்ட உக்கிரசேனரும் சந்திரகுப்தனும் ஒரு கணம் அந்த அழகில் மயங்கினர். அந்த தோட்டத்தை பார்த்த சந்திரகுப்தன் உக்கிரசேனரிடம், இந்த புஷ்பநாதன் மிகவும் ரசனை மிக்கவன் போல் இருக்கிறதே. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் மரங்களும் பூத்து குலுங்கும் செடிகளும் மனதை இலகுவாக்கும் வண்ணம் இருக்கிறது என்று கூறினான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தோட்டத்தில் ஒரு பக்கத்திலிருந்து கலகலவென்று பெண்களின் சிரிப்பொலி சத்தம் கேட்டது. ஆச்சரியத்துடன் சத்தம் வந்த திசையை நோக்கி சந்திரகுப்தனும் உக்கிரசேனரும் பார்த்தார்கள். சற்று தூரத்தில் ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி இருந்தது. அந்த நீர்வீழ்ச்சியில் பல இளம் பெண்கள் நீராடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை வாரி இறைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது பெயரளவுக்கு மட்டுமே ஆடைகள் இருந்தன. ஒருவரை ஒருவர் கேலி செய்து சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தாலும் அந்த இளம் பெண்களை பார்த்த உக்கிரசேனர் புன்னகையுடன், புஷ்பநாதன் ரசனை மிக்கவன் மட்டும் கிடையாது, மன்மதனும் கூட என்று கூறினார். சந்திரகுப்தன் அதற்கு ஏதோ சொல்ல வாயெடுத்த பொழுது அந்த பெண்களின் கண்கள் இருவர் மீதும் விழுந்தன. அந்த பெண்கள் அனைவரும் முதலில் திடுக்கிட்டாலும் பிறகு மீண்டும் அவர்களை பார்த்து மயக்கும் புன்னகையை சிந்திக்கொண்டே ஒவ்வொருவராக அங்கிருந்து மறைந்தார்கள். இதிலிருந்து புஷ்பநாதன் எப்படிப்பட்ட அரசன் என்பது அவர்கள் இருவருக்கும் தெளிவாக புரிந்தது. அதை பார்த்த சந்திரகுப்தனும் உக்கிரசேனரும் புஷ்பநாதனின் நடவடிக்கை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே அவனை கொன்று நாக நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற உறுதியுடன் அரண்மனைக்குள் நுழைந்தனர்.
அரண்மனைக்குள் இருந்த ஒரு பெண் சந்திரகுப்தனுக்கு மாலையிட வந்தாள். அதை பார்த்து கோபமடைந்த உக்கிரசேனர் உடனே அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி ஆத்திரமான குரலில், இந்த சம்பிரதாயங்கள் எதுவும் தேவையில்லை, வழியை விடு, அந்த புஷ்பநாதன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லு என்று கேட்டார். உக்கிரசேனர் கூறியதை கேட்டவுடன் அந்த பெண்ணின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இந்த மலர் மாலையில் நான் ஏதேனும் விஷநாகத்தை மறைத்து வைத்திருப்பேன், அது உங்கள் சக்கரவர்த்தி சந்திரகுப்தனை கடித்துவிடும் என்று அஞ்சுகிறீர்களா? நீங்கள் என்னை சந்தேகப்பட வேண்டாம், இப்பொழுதே உங்களுடைய சந்தேகத்தை போக்குகிறேன் என்று கூறி அந்த பெண் அந்த மாலையை தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கொண்டு சந்திரகுப்தனை பார்த்து மயக்கும் குரலில், வாருங்கள் சக்கரவர்த்தி, நான் உங்களை மன்னர் புஷ்பநாதனின் அறைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினாள். அவளுடைய பார்வை சந்திரகுப்தனை அசைக்கவில்லை. அவன் கடுமையான குரலில், இப்படிப்பட்ட தேவையற்ற விஷயங்களில் எங்கள் நேரத்தை வீணாக்காதே, முதலில் நீ இங்கிருந்து விலகிச் செல், நாங்களே அவனை கண்டுபிடித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். உடனே அங்கிருந்த அனைத்து பெண்களும் விலகி அவர்களுக்கு வழிவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து சந்திரகுப்தனும் உக்கிரசேனரும் அரண்மனையின் தாழ்வாரத்தில் வேகமாக நடக்கத் தொடங்கினார்கள். சிறிது தூரத்தில் ஒரு அறையின் கதவு மூடப்பட்டிருந்தது. அந்த அறையின் வாசலிலும் 4 பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த 4 பெண்களும் சந்திரகுப்தனையும் உக்கிரசேனரையும் பார்த்து மயக்கும் குரலில் வரவேற்பதற்காக முன் வந்தார்கள். ஆனால் அவர்களை உதாசீனம் செய்த சந்திரகுப்தன் வேகமாக அந்த அறையின் கதவை தள்ளினான். உடனே அந்த அறையின் கதவு திறந்து கொண்டது. அந்த அறைக்குள் அவன் கண்ட காட்சியை பார்த்தவுடன் அவன் கண்கள் கோபத்தில் செக்கச்செவேல் என்று மாறியது. அங்கே நடுத்தர வயதில் இருந்த புஷ்பநாதன் மேலாடையின்றி அழகிய பெண்கள் புடைசூழ கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மஞ்சத்தில் அமர்ந்திருந்தான். இந்த இக்கட்டான நேரத்தில் கூட அவன் இன்பத்திலும் மோகத்திலும் மூழ்கி இருந்தான். அதை பார்த்த சந்திரகுப்தன் ஆவேசமாக, புஷ்பநாதா என்று கர்ஜித்தான். அந்த குரல் இடி போல அந்த அறை முழுக்க எதிரொலித்தது. அவனுடைய குரலை கேட்டவுடன் அனைத்து இளம் பெண்களும் மன்னரிடமிருந்து அவசரமாக விலகினார்கள். அப்பொழுதுதான் சந்திரகுப்தனை நிமிர்ந்து பார்த்த புஷ்பநாதன், ஓ சக்கரவர்த்தி சந்திரகுப்தரா, வாருங்கள் வாருங்கள், என்னுடைய அரண்மனைக்கு உங்களை வரவேற்கிறேன் என்று சாவகாசமாக இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டே கூறினார். பிறகு அவர் தனக்கு அருகில் இருந்த அழகிகளை பார்த்து கண்களால் ஏதோ ஜாடை காட்டினார். உடனே அந்த பெண்கள் அனைவரும் சந்திரகுப்தனை சூழ்ந்து கொண்டு அவனை தங்கள் மோக வலையில் சிக்க வைக்க முயற்சி செய்தார்கள். அரைகுறை ஆடையில் இருந்த ஒரு அழகி மது நிரம்பிய ஒரு கிண்ணத்தை சந்திரகுப்தனுக்கு அருகில் கொண்டு வந்து, சக்கரவர்த்தி, இந்த அமிர்தத்தை என் கையால் குடியுங்கள், உங்களுடைய சோர்வு அனைத்தும் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் என்று மயக்கும் குரலில் கூறினாள். உடனே கோபமான சந்திரகுப்தன் அந்த பெண்ணை ஒரு கையால் பிடித்து தள்ளிவிட்டான். பிறகு புஷ்பநாதனுக்கு அருகில் சென்று, புஷ்பநாதா, இதற்காகத்தான் எங்களை உன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்தாயா என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய இடையில் இருந்த வாளை உருவினான். அவன் வாளை எடுப்பதை பார்த்து புஷ்பநாதன் கொஞ்சம் கூட பதறவில்லை. தன்னுடைய இடது கையால் வாளை பிடித்துக்கொண்டு, சக்கரவர்த்தி சந்திரகுப்தா, நான் உங்களிடம் அடிபணிந்து சரணடையவே உங்களை இங்கு வரவழைத்தேன். என் மீது எதற்காக தேவையில்லாமல் வாளை உயர்த்துகிறீர்கள் என்று கேட்டார். புஷ்பநாதன் கூறியதை கேட்ட சந்திரகுப்தனின் பின்னால் இருந்த உக்கிரசேனர் முன்வந்து, உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் உடனே எந்த நிபந்தனையும் இன்றி எங்களுடைய உடன்படிக்கையை ஏற்று உன் படையை எங்கள் படையுடன் சேர ஆணையிடு என்று கூறினார். இவ்வளவு நேரம் நிதானமாக பேசிக் கொண்டிருந்த புஷ்பநாதனின் முகம் மாறியது. அப்படியா, ஒருவேளை நான் இந்த உடன்படிக்கையை நிராகரித்தால் என்று கேட்டான். அப்படியானால் உன்னுடைய இந்த அந்தரங்க சொகுசு மாளிகை முழுக்க உன்னுடைய இரத்த ஆறுதான் ஓடும். உன்னை போன்ற ஒழுக்கமற்ற அரசனுக்கு இந்த உலகில் வாழ்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று சந்திரகுப்தன் ஆவேசமாக கூறினான். அவன் கூறியதை கேட்ட புஷ்பநாதன் ஒரு கணம் அந்த அறையே அதிரும் வண்ணம் சிரித்தான். பிறகு சந்திரகுப்தனை பார்த்து, சந்திரகுப்தா, என்னை தனநந்தர் போல முட்டாள் என்று எண்ணினாயா? உனக்கு அடிபணிந்து நீ கேட்டவுடன் என்னுடைய ராஜ்யத்தை உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன் என்று நினைத்தாயா? அதெல்லாம் இந்த புஷ்பநாதனிடம் ஒரு காலமும் நடக்காது. இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுதே உன்னுடைய முழு படையையும் என் படையில் சேர்த்துவிட்டு உன்னுடைய மகத நாட்டிற்கு திரும்பிச் செல் என்று ஆணவமாக கூறினான். புஷ்பநாதனின் இந்த செயலை கண்டு சந்திரகுப்தனும் உக்கிரசேனரும் ஒரு கணம் திகைத்து போனார்கள். புஷ்பநாதன் தொடர்ந்தான், நான் அந்த தனநந்தரை போல மோசமானவன் கிடையாது. நீங்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மகத நாட்டிற்கு நான் பண உதவி செய்வேன் என்று பெருந்தன்மையாக கூறினான். பிறகு அவன் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அழகிகளை பார்த்து ஜாடை காட்டினான். உடனே அவர்கள் பின்னால் நகர்ந்து சென்று அந்த அறையின் மூலையில் இருந்த பெரிய பெரிய பெட்டிகளை முன்னால் தள்ளிக்கொண்டு வந்து திறந்து காட்டினார்கள்.
அந்த பெட்டிகள் அனைத்திலும் தங்க நாணயங்கள், விலை உயர்ந்த ரத்தினங்கள், வைர வைடூரியங்கள் ஆகியவை நிரப்பப்பட்டிருந்தன. புஷ்பநாதன் பெருமிதமான குரலில், சக்கரவர்த்தி சந்திரகுப்தா, தற்பொழுது உங்களுடைய மகத நாடு பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியும். நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் இந்த பெட்டிகளில் இருக்கும் செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கே சொந்தம். அத்துடன் இந்த அழகிகளையும் நீங்கள் உங்களுடன் அழைத்து கொண்டு சென்று உல்லாசமாக இருக்கலாம். மேலும் ஒன்றுபட்ட பாரதம் என்ற அபத்தமான எண்ணத்தை கைவிட்டு இந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டு மகத நாட்டிற்கு சென்று மகிழ்ச்சியாக ஆட்சி நடத்துங்கள் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் உக்கிரசேனர், புஷ்பநாதா, நிச்சயமாக நாங்கள் இந்த செல்வங்களை மட்டுமல்ல, உன்னுடைய நாட்டு படை வீரர்களையும் எங்களுடன் எடுத்துச் செல்ல போகிறோம். அதற்கு பதிலாக உன்னுடைய தலையில்லாத உடலை மட்டும் இங்கே விட்டுச் செல்வோம் என்று கூறினார். இப்போது கோபத்தில் குதித்து எழுந்த சந்திரகுப்தன் புஷ்பநாதனை நோக்கி, உனக்கு கடைசி வாய்ப்பு தருகிறேன் புஷ்பநாதா. தற்பொழுது இந்த நாகநாட்டை சுற்றிலும் என்னுடைய படை வீரர்கள் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் நாங்கள் இங்கிருந்து வெளியேறவில்லை என்றால் அவர்கள் தாக்குதலை தொடங்கி விடுவார்கள். அதற்கு முன்பு நான் உன்னை கொன்று விடுவேன். இப்பொழுது நீ என்னிடம் சரணடைய வேண்டும். ஆம், இல்லை என்ற 2 பதில்களில் எனக்கு ஒரு பதில்தான் தேவை என்று சந்திரகுப்தன் கூறினான். திடீரென்று புஷ்பநாதன் தன்னுடைய இடையில் வைத்திருந்த வாளை எடுத்து சந்திரகுப்தனை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை சரணடையச் சொல்வாய் என்று கூறிக்கொண்டு அவனை நோக்கி வாள் வீசத் தொடங்கினான். போதை மயக்கத்தில் இருக்கும் புஷ்பநாதன் இப்படி திடீரென்று தாக்குவான் என்று சந்திரகுப்தன் எதிர்பார்க்கவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் தன்னை சுதாரித்துக் கொண்டவன் புஷ்பநாதனுடன் மோத ஆரம்பித்தான். புஷ்பநாதனின் அந்த வண்ணமயமான அரண்மனை இப்பொழுது வாழ்வீச்சின் காரணமாக களேபரமாக மாறியது. அரண்மனை முழுக்க தற்பொழுது வாள்களின் சத்தம் எதிரொலித்தன. சந்திரகுப்தனும் புஷ்பநாதனும் ஆவேசமாக மோதிக்கொண்டார்கள். உக்கிரசேனர் அதை மிகவும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த அழகிகள் அனைவரும் பயந்து போய் ஒரு மூலையில் பதுங்கிக் கொண்டார்கள். சந்திரகுப்தனுக்கு இணையாக புஷ்பநாதனும் திறமையாக சண்டை போடுவதை பார்த்த உக்கிரசேனருக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை புஷ்பநாதனை ஒரு கோழை மன்னன் என்றுதான் அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் புஷ்பநாதனால் சந்திரகுப்தனின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே அவனுடைய வாள் 2 துண்டாக சந்திரகுப்தனால் வெட்டப்பட்டது. அத்துடன் அவனும் நிலை குலைந்து கீழே விழுந்தான். சந்திரகுப்தனின் காலடியில் விழுந்து கிடந்த புஷ்பநாதனின் கழுத்தை நோக்கி சந்திரகுப்தனின் வாள் பாய தயாராக இருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு பின்னால் இருந்து, சக்கரவர்த்தி சந்திரகுப்தரை, தயவு செய்து நிறுத்துங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. உடனே அவன் திரும்பி பார்த்தான். அந்த அறையின் வாசலில் இருந்து ஒரு பெண் வேகமாக நடந்து வந்து சந்திரகுப்தனின் முன் மண்டியிட்டு தன்னுடைய 2 கைகளையும் குவித்து, தயவு செய்து எங்கள் மன்னர் புஷ்பநாதனை மன்னித்து விடுங்கள், அவரை கொன்று விடாதீர்கள் என்று கெஞ்சினாள். அந்த பெண்ணை பார்த்தவுடன் சந்திரகுப்தனுக்கு குழப்பமாக இருந்தது. அவர் கண்கள் உக்கிரசேனரின் பக்கம் திரும்பின. அவரும் இப்பொழுது அந்த பெண்ணை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அழகு இளம் பெண்கள் அனைவரும் இந்த பெண்ணை பார்த்தவுடன் தலையை குனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த அவருக்கு இந்த பெண் புஷ்பநாதரின் மனைவியாக இருக்க வேண்டும் என்று புரிந்தது. அவர் ஏதோ சொல்ல வாயெடுத்தார். அதற்குள் குறுக்கிட்ட அந்த பெண், சக்கரவர்த்தி, என்னுடைய பெயர் ரமணிகா. நாகநாடு உங்களுடன் இணைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தயவு செய்து எங்கள் மன்னர் புஷ்பநாதனை விட்டுவிடுங்கள் என்று மீண்டும் கூறினாள். ஆனால் சந்திரகுப்தனின் வாள் இன்னும் புஷ்பநாதரின் கழுத்தை நோக்கி இருந்தது. அவர் அந்த பெண்ணை உற்று பார்த்து, நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது என்று சந்தேகமாக கேட்டான். கண்டிப்பாக இது சட்டபூர்வமானதுதான் சக்கரவர்த்தி. துரதிருஷ்டவசமாக நான் இந்த புஷ்பநாதனின் பட்டத்து அரசியாக இருக்கலாம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நான் தற்பொழுது இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறேன். எனக்கு கீழ் இருக்கும் அனைத்து அமைச்சர்களும் படை வீரர்களும் என் உத்தரவின் பெயரில் உங்களிடம் சரணடைவார்கள் என்று கூறினாள். அந்த பெண் கூறியதை கேட்ட சந்திரகுப்தனுக்கு குழப்பமாக இருந்தது. அவன் உக்கிரசேனரை பார்த்தான். உக்கிரசேனராலும் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்களுடைய சந்தேகம் எனக்கு புரிகிறது சக்கரவர்த்தி. ஒரு பெண் எப்படி ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருக்க முடியும் என்றுதானே நீங்கள் யோசிக்கிறீர்கள்? இந்த நாக நாட்டை ஒரு காலத்தில் என்னுடைய தந்தைதான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நான் அவருக்கு ஒரே மகள். அவர் இந்த ராஜ்யத்தை என் கணவர் புஷ்பநாதனிடம் ஒப்படைத்தார் என்று கூறியவள் புஷ்பநாதனை பார்த்து வெறுப்பை உமிழ்ந்தவள். ஆனால் இந்த புஷ்பநாதன் பெயருக்கு மட்டும்தான் அரசன். எந்த நேரமும் பெண் மோகத்தில் மூழ்கி கிடப்பதே இவருடைய வேலை. இந்த நாட்டின் முழு நிர்வாகமும் இப்பொழுது என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று அவள் உறுதியான குரலில் கூறினாள். ரமணிகா கூறியதை கேட்டவுடன் உக்கிரசேனருக்கு திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தது. அவர் ரமணிகாவை உற்று பார்த்து, ஓஹோ, தாங்கள்தான் மன்னர் ருத்ரவர்மனின் மகளா என்று கேட்டார். உடனே ரமணிகா ஆமாம் என்று தலையை ஆட்டினாள்.
உடனே அவர் சந்திரகுப்தனை பார்த்து, இந்த பெண் சொல்வது உண்மைதான் சந்திரகுப்தா. இதற்கு முன் நாகநாட்டை ருத்ரவர்மன் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரே தன்னுடைய மகளை இந்த நாட்டின் முதலமைச்சராக நியமித்திருந்தார் என்று கூறினார். உக்கிரசேனர் கூறியதை கேட்டவுடன் சந்திரகுப்தனின் சந்தேகம் தீர்ந்தது. உடனே புஷ்பநாதனின் கழுத்திலிருந்து தன்னுடைய வாளை எடுத்தவன், சரி, நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உடனே அதற்கான ஏற்பாடுகளை தொடங்குங்கள் என்று கூறினார். முதலில் எங்களுடைய அரசவைக்கு வாருங்கள் சக்கரவர்த்தி. என்னுடைய அமைச்சர்கள் முன்னிலையில் நான் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறேன் என்று ரமணிகா கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் சந்திரகுப்தனும் உக்கிரசேனரும் அவளுடன் செல்ல சம்மதித்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் அந்த புஷ்பநாதனின் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்பொழுது ரமணிகா உக்கிரசேனரை பார்த்து, உங்களுடைய படை வீரர்கள் எங்கள் எல்லையை தாக்க தயாராக இருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். இல்லையெனில் இங்கு பேரழிவு ஏற்படும். பல அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அப்பொழுதுதான் தாங்கள் வந்து அரை மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது என்பதை உக்கிரசேனர் உணர்ந்தார். தங்களுடைய ஆணையின்படி தங்களுடைய படைகள் நாகநாட்டை தாக்க தயாராக இருக்கிறார்கள் என்பது அவருக்கு புரிந்தது. அவர் உடனே சந்திரகுப்தனை பார்த்து, சந்திரகுப்தா, நீ ரமணிகாவுடன் அவர்களுடைய அரசவைக்கு செல். நான் நம் படை தளபதியை சந்தித்துவிட்டு வருகிறேன் என்று கூறினார். பிறகு தங்களுடைய படைகள் இருக்கும் பக்கம் செல்ல ஆரம்பித்தார். சந்திரகுப்தனும் ரமணிகாவும் அரசவையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். மறுபுறம் இளவரசி நந்தினி கண்களை திறந்த பொழுது அவள் தரையில் விரிக்கப்பட்ட ஒரு எளிய படுக்கையில் படுத்திருப்பதாக உணர்ந்தாள். அவளை சுற்றிலும் தன்மையாவின் பணிப்பெண்கள் சூழ்ந்திருந்தார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நந்தினிக்கு எப்பொழுது சுயநினைவு வரும் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருப்பது போல் இருந்தது. கண் விழித்த நந்தினி மெதுவாக எழுந்து உட்கார முயற்சி செய்தாள். அப்பொழுதுதான் நந்தினிக்கு தன்னுடைய தலையில் காயம் ஏற்பட்டது ஞாபகம் வந்தது. தலையை தொட்டு பார்த்து அவள் வலியில் முனகியபடியே, நாம் எப்படி இங்கு வந்தோம் என்று கேட்டாள். நாம் தற்பொழுது பராந்தகத் தீவில் இருக்கிறோம் இளவரசி என்று நந்தினியை பார்த்து ஒரு பணிப்பெண் கூறினாள். அவள் சொல்லி முடிக்கும் முன்பே திகைத்த நந்தினி, என்னது, பராந்தகத் தீவா? அப்படியென்றால் மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பித்து விட்டோமா? அந்த காந்தார வீரர்களுக்கு என்ன ஆனது? மேலும் தளபதி திரவியனுக்கு என்ன ஆனது என்று அவள் கேட்டாள். நாம் காந்தார வீரர்களிடமிருந்து தப்பித்து விட்டோம் இளவரசி. ஆனால் அந்த திரவியன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான். அந்த திரவியன் தான் தங்களை கடலில் மூழ்காமல் காப்பாற்றினான். இப்பொழுது நாம் அனைவரும் அவனுடைய பிடியில்தான் இருக்கிறோம் என்று கூறினாள். இதை கேட்டவுடன் நந்தினியின் வலி அதிகரித்தது. கண்களை மூடிய அவள், இந்த முறையும் சந்திரகுப்தன் என்னை காப்பாற்ற வரவில்லை. அவனுக்கு நான் கடைசி வாய்ப்பை கொடுத்தேன். ஆனால் அவன் வரவே இல்லை. ஒருவேளை இதுதான் விதி என்பதா? சரி, இந்த விதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இனிமேல் சந்திரகுப்தனை என்னால் பார்க்கவே முடியாதா என்று நினைத்து அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி போல வழிய தொடங்கியது. இப்பொழுது அவளுடைய விரக்தி மிகவும் அதிகரித்து விட்டது. சந்திரகுப்தன் இனிமேல் வரவே மாட்டான், அவன் தன்னை முற்றிலும் மறந்து விட்டான் என்று அவள் நினைத்து கொண்டாள். ஆனால் அவன் சார்பாக சம்புநாதர் படை வீரர்களுடன் தன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கும் விஷயம் பாவம் நந்தினிக்கு தெரியவில்லை. சம்புநாதர் அங்கு மிதந்து கொண்டிருந்த இறந்த உடல்களில் எங்கேயாவது இளவரசி நந்தினி இருக்கிறாளா என்று அவர் தேடி பார்த்தார். ஆனால் அங்கு எந்த பெண்ணின் உடலும் இல்லை. இதை பார்த்து அவர் நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, நிச்சயம் இளவரசி நந்தினிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது என்று என் உள்மனம் சொல்கிறது. இவர்கள் இரு தரப்பினரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நந்தினி இங்கிருந்து தப்பித்துச் சென்று இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அல்லது அவள் இன்னும் கடற்கொள்ளையன் திரவியனின் கட்டுப்பாட்டில் இருக்கலாம். என்ன விலை கொடுத்தேனும் நாம் இளவரசி நந்தினியை கண்டுபிடிக்க வேண்டும். நிச்சயம் அவர்கள் இந்த பராந்தகத் தீவில்தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று சம்புநாதர் தன் படை வீரர்களிடம் கூறினார். அதற்குள் அவர்களுடைய கப்பல் பராந்தகத் தீவுக்கு அருகாமையில் வந்துவிட்டது. அந்த தீவுக்கு அருகில் ஒரு படகு கயிற்றில் கட்டப்பட்டிருப்பதை அனைவரும் பார்த்தார்கள். அந்த கப்பல் காந்தார போர்க்கப்பலின் ஒரு பகுதிதான். திரவியன் இந்த கப்பலின் உதவியோடு இந்த பராந்தக தீவை அடைந்திருக்க வேண்டும். ஆகையால் தற்பொழுது நாம் நம்முடைய கப்பலை இங்கேயே நங்கூரம் இட்டு நிறுத்த வேண்டும். பிறகு இங்கிருந்து நாம் பராந்தக தீவை அடைந்து திரவியனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று சம்புநாதர் கட்டளையிட்டார். அவர் கூறியபடி கப்பலின் மாலுமி பராந்தக தீவுக்கு அருகில் நங்கூரமிட்டு அந்த கப்பலை நிறுத்தினார். அவர்களுக்கு முன்னால் ஒரு சிறிய காடு இருந்தது. இந்த தீவின் துறைமுகம் மறுபுறம் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று ஒரு வீரன் கூறினான். அவனை தொடர்ந்து மற்றவர்கள், ஆமாம், தற்போது நாம் எதிர் திசையில் நுழைந்திருக்கிறோம் என்று கூறினார்கள்.
ஆமாம், இது கூட நல்லதுக்குத்தான். ஏனென்றால் துறைமுகத்துக்கு அருகில் நாம் கப்பலை நிறுத்தினால் அங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். அத்துடன் நாம் கடற்கொள்ளையர்களை தேடி வந்திருக்கிறோம் என்று யார் மூலமாகவோ அவர்களுக்கு தகவல் தெரிந்துவிடும். அப்படி தெரிந்தால் அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் என்று சம்புநாதர் கூறினார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சற்று தூரத்தில் காலடி சத்தம் கேட்டது. உடனே அனைவரும் அப்படியே நின்று விட்டார்கள். சற்று நேரத்தில் சுதாரித்துக் கொண்ட சம்புநாதர் தன் வீரர்களை பார்த்து ஆங்காங்கே மறைந்து கொள்ளுமாறு சைகை செய்தார். அங்கு 4 நபர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அந்த இடத்திற்கு நடந்து வந்தார்கள். அதில் ஒருவன், திரவியன் சில பெண்களுடன் இந்த தீவுக்கு வந்திருக்கிறான் என்ற உறுதியான தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவன் இங்கேதான் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த பெண்களில் மகத நாட்டு இளவரசியும் இருக்கிறாள் என்று கூறினான். அப்படியா சொல்கிறாய்? இந்த தீவில் அவன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா என்று மற்றொருவன் கேட்டான். அவன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று எனக்கு தெரியாது. அவன் இரவில் வெளியில் எங்கும் தங்க மாட்டான். இருட்டிய பிறகு அவன் எப்படியும் வெளியில் வருவான். அப்பொழுது நாம் அவனை தாக்கலாம் என்று முதலில் பேசியவன் கூறினான். ஆமாம், அவனுடைய படகு கூட இங்கேதான் இருக்கிறது. இரவானதும் அவன் துறைமுகம் வழியாகவோ அல்லது இந்த காட்டின் வழியாகவோ வெளியேறலாம் என்று 3ஆம் நபர் கூறினான். அவர்கள் தங்களை கடந்து செல்லும் வரை அமைதியாக காத்துக் கொண்டிருந்த சம்புநாதர் தன்னுடைய படை வீரர்களை பார்த்து, அவர்கள் பேசுவதை கவனித்தீர்களா? நாம் இரவு வரை இந்த காட்டிலேயே ஒளிந்து கொள்வோம். நிச்சயம் இருட்டிய பிறகு திரவியன் வெளியில் வருவான். அவனை நாம் சிறைப்பிடிக்கலாம் என்று கூறினார். மறுபுறம் நாக நாட்டில் இருந்த சந்திரகுப்தன் ஆச்சாரியர் தனக்கு அறிவுறுத்திய வேலைகள் அனைத்தையும் விரைவில் முடித்துவிட்டு பராந்தக தீவுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். உக்கிரசேனர் எல்லை பகுதியில் இருந்தார். அங்கு மகத நாட்டின் பெரும் படை நாக நாட்டை தாக்குவதற்காக தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சந்திரகுப்தன் நாக நாட்டின் அரசவையில் இருந்தான். அங்கு அந்த நாட்டின் அமைச்சர்கள், படை தளபதிகள் அனைவரும் இருந்தார்கள். முதலமைச்சரான ரமணிகா அரசவையில் உரையாற்றிக் கொண்டிருந்தாள். அவைக்கு வணக்கம். மகத நாட்டின் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் நம்முடைய நாக நாட்டிற்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. ஆச்சாரிய சாணக்கியரின் ஒன்றுபட்ட பாரதம் என்ற கனவை நிறைவேற்றுவதற்காக சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே தேவையில்லாமல் அவருடன் போர் புரிவதை தவிர்ப்பதுதான் நம்மை போன்ற நாடுகளுக்கு சிறந்தது. பேரரசர் சந்திரகுப்தரின் தலைமையை நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்போம். இப்படி நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்முடைய பொது எதிரியான செலூக்கஸையும் அவனுடைய படையையும் நம்மால் வலிமையுடன் எதிர்கொள்ள முடியும் என்று கூறினாள். ரமணிகாவின் இந்த முன்மொழிவை ஒருமனதாக ஏற்றுக்கொண்ட அனைத்து அமைச்சர்களும் படை தளபதிகளும் அதற்கு ஒப்புதல் அளித்தார்கள். ரமணிகா மகிழ்ச்சியான குரலில் சந்திரகுப்தரை பார்த்து, சந்திரகுப்த சக்கரவர்த்தி, இன்று முதல் இந்த நாகநாடு மகத நாட்டின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. தற்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சிதானே என்று கேட்டாள். உடனே சந்திரகுப்தன் தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து, என்னுடைய இந்த முயற்சியில் கூடுமானவரை போரை தவிர்க்க வேண்டும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் உத்தரவிட்டிருக்கிறார். ஏனென்றால் வீரர்கள் மகத நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எதிரி நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அவர்கள் நமக்கு மிக முக்கியமானவர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் 2 முறை போரிட வேண்டியிருந்தது. பல வீரர்கள் அதில் இறந்து போனார்கள். உங்கள் மன்னர் புஷ்பநாதன் கூட எங்களை சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்க முயற்சி செய்தார். நாங்களும் உங்கள் நாட்டை தாக்குவதற்காகத்தான் தயாராக இருந்தோம். அதற்கு முதலில் புஷ்பநாதனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்தேன். அரை மணி நேரம் கடந்தும் நாங்கள் புஷ்பநாதனின் அரண்மனையிலிருந்து திரும்பவில்லை என்றால் மகதத்தின் பெரும் படை இந்த நாக நாட்டை தாக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிட்டிருந்தோம். ஆனால் நல்ல வேளை அது நிகழவில்லை. ராணி ரமணிகா சரியான நேரத்தில் வந்து ஒரு கடுமையான போரை தொடங்குவதற்கு முன்பே நிறுத்தியதற்காக எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லையேல் உங்களது இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரழிவை கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது என்று தீவிரமான குரலில் கூறினான். அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் அனைவரும் மிகவும் கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். மேலும் தன்னுடைய உரையை தொடர்ந்த சந்திரகுப்தன், நீங்கள் அனைவரும் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டதால் இங்குள்ள படை தளபதிகள் அனைவரும் தங்களுடைய படைகளுடன் எல்லையை நோக்கி சென்று எங்களுடைய படையுடன் சேர வேண்டும். நாம் அனைவரும் உடனடியாக அடுத்த நாட்டை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். அவனுடைய உத்தரவை கேட்ட முப்படைகளின் தளபதி எழுந்து சந்திரகுப்தரை வாழ்த்திவிட்டு அரசவையில் இருந்து வெளியேறினார். அப்பொழுது அருகில் இருந்த ரமணிகா சந்திரகுப்தரை பார்த்து, சக்கரவர்த்தி சந்திரகுப்தரை, எங்களுடைய முழு படையும் உங்கள் படையில் சேரும். ஆனால் தற்பொழுது நீங்கள் மீண்டும் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் சந்திரகுப்தனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் கேள்விக்குறியாக ரமணிகாவை பார்த்தான். எதற்காக இப்படி சொல்கிறாள் என்று சக்கரவர்த்தி சந்திரகுப்தனுக்கு விளங்கவில்லை. அவள் புன்னகையுடன்,
அதாவது சக்கரவர்த்தி, தற்பொழுது எங்களுடைய நாக நாட்டிலேயே உங்களுடைய ஒன்றிணைந்த பாரதம் என்ற இலக்கு வெற்றி பெற்று விட்டது என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்ட சந்திரகுப்தன் சந்தேகமான குரலில், அது எப்படி சாத்தியம் ராணி? இன்னும் சில சிறிய மாகாணங்களும் 2 நாடுகளும் இருக்கின்றன. அவர்களும் எங்களுடன் இணைந்தால்தான் எங்களுடைய இலக்கு முழுமையாக வெற்றி அடையும் என்று கூறினான். சந்திரகுப்தன் கூறியதை கேட்ட ரமணிகா நம்பிக்கையான குரலில், அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் சக்கரவர்த்தி. அந்த மாகாணங்களுக்கும் அந்த நாடுகளுக்கும் என்னுடைய தூதர்கள் சிலரை அனுப்பி வைக்கிறேன். அங்குள்ள அரசர்கள் நிச்சயமாக என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வார்கள். அனைவரும் உங்களிடம் மகிழ்ச்சியாக ஒப்பந்தம் செய்வார்கள் என்று கூறினாள். ரமணிகாவின் குரலில் இருந்த உறுதியை பார்த்த சந்திரகுப்தன் சிறிது யோசித்தான். அவனுக்கும் கூட தற்பொழுது போர் செய்வதில் விருப்பமில்லை. எவ்வளவு விரைவாக தான் வந்த இலக்கை முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடித்துக்கொண்டு பராந்தகத்தீவுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் விரும்பினான். சற்று யோசித்தவன், சரி ராணி, தாங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த நடவடிக்கைக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று சந்திரகுப்தன் கேட்டான். உடனே நான் என்னுடைய தூதர்களை மற்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். நாளைக்குள் அனைத்து அரசர்களிடமிருந்தும் பதில்கள் வந்துவிடும். அதுவரை தாங்கள் எங்களுடைய அரண்மனையின் விருந்தினர் மாளிகையில் ஓய்வு எடுங்கள். உங்களுடைய படைத்தளபதி உக்கிரசேனரும் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடுவார் என்று ராணி ரமணிகா கூறினார். ரமணிகாவின் இந்த முன்மொழிவை சந்திரகுப்தன் ஏற்றுக்கொண்டான். ராணி ரமணிகாவுடன் சேர்ந்து விருந்தினர் மாளிகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மறுபுறம் நாக நாட்டின் எல்லையில் நின்று கொண்டிருந்த சந்திரகுப்தனின் படைகள் இப்பொழுது நாக நாட்டை தாக்குவதற்கு தயாராக இருந்தது. காலாட்படை வீரர்கள் முதலில் தாக்குதலை ஆரம்பிக்க தயாரானார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு குரல், நிறுத்துங்கள் என்று கேட்டது. உடனே அனைவரும் அதிர்ச்சி அடைந்து குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தார்கள். அங்கே உக்கிரசேனர் தூரத்தில் வந்து கொண்டிருந்தார். உடனே வீரர்கள் அனைவரும் மகிழ்ச்சியான குரலில், நம் படைத்தளபதி உக்கிரசேனர் வந்து விட்டார் என்று கத்தினார்கள். தன்னுடைய குதிரையில் வேகமாக முன்னேறி வந்த உக்கிரசேனர் முப்படைகளின் தளபதிகளை பார்த்து, புஷ்பநாதன் நம்மிடம் சரணடைய ஒப்புக்கொண்டார். அது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் சில நாடுகளைச் சேர்ந்த அரசர்களும் நம்மிடம் வெகு விரைவில் ஒன்றிணைவார்கள். அதனால் தற்போதைக்கு போர் தேவையில்லை. எனவே முழு படையும் இப்பொழுதே மகத நாட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று கூறினார். உக்கிரசேனர் கூறியதை கேட்டவுடன் முப்படைகளின் தளபதிகளுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அங்கு என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு ஒரு நிமிடம் எதுவும் புரியவில்லை. யானை படையின் தளபதி உக்கிரசேனரை பார்த்து, தளபதியாரே, முழு படையையும் மகத நாட்டிற்கு திருப்பி அனுப்புவது சரியாக இருக்குமா என்று தயங்கியவாறே கேட்டார். தேவையில்லாமல் என்னிடம் கேள்வி கேட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள். இப்பொழுது அனைவரும் மகத நாட்டை நோக்கி கிளம்புங்கள். இங்கு ஒரு போர் வீரர் கூட இருக்கக்கூடாது. நாளை மற்ற நாடுகளின் படை வீரர்களுடன் நானும் சந்திரகுப்தனும் மகத நாட்டிற்கு வந்து சேருவோம் என்று சற்றே கடுமையான குரலில் உக்கிரசேனர் கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் முப்படைகளின் தளபதிகளும் எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய படைகளை அழைத்துக் கொண்டு மகத நாட்டை நோக்கி செல்லத் தொடங்கினர். முழு படையும் அங்கிருந்து வெளியேறும் வரை உக்கிரசேனர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். பிறகு அனைவரும் வெளியேறிவிட்டார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு ராணி ரமணிகா சக்கரவர்த்தி சந்திரகுப்தனை அழைத்துக் கொண்டு சென்ற அந்த விருந்தினர் மாளிகைக்கு அவரும் புறப்பட்டார். உக்கிரசேனர் சந்திரகுப்தனை கலந்து ஆலோசிக்காமல் எதற்காக எப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார்? ராணி ரமணிகாவின் கட்டளைப்படி சந்திரகுப்தனிடம் அருகில் இருக்கும் சிறிய மாகாணங்கள் நாடுகளின் அரசர்கள் இணைவார்களா? அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களா? திரவியன் பிடியிலிருந்து இளவரசி நந்தினியை சம்புநாதர் காப்பாற்றுவாரா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.